ஹாப்பி சபத். இன்றைய நாளில் நம்ம இயற்கை செய்தியாக ஒரு மலரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது இந்த உலகத்திலே மிக அழகான பூக்களில் ஒன்றாக இருக்குது. இந்த உலகத்திலே மிக அழகான பூக்களில் ஒன்றாக கருதப்படுகிற ஒரு மலரை பற்றி தான் பார்க்குறோம். என்ன மலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பள்ளத்தாக்கின் லில்லி அப்படிங்கிற மலரை பற்றி தான் பார்க்க போகிறோம். லில்லி புஷ்பம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அநேக வகைகள் இருக்குது. நிறைய வண்ணங்கள் நிறைந்த லில்லிகள், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதோட வடிவத்துலேயும் அதோடைய வாசனையிலையும் வண்ணத்துலேயும் எல்லாத்துலேயுமே வேறுபட்ட லில்லிகள் காணப்படுது. 100க்கும் மேற்பட்ட வகையான லில்லிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஒவ்வொரு சில லில்லிகளில் நல்ல மனம் இருக்கும், சில லில்லிகள் மனமற்றவையாக தான் இருக்கும். அப்போ இன்றைக்கி நம்ம எந்த லில்லியை பற்றி பார்க்க போகிறோன்னா மனம் நிறைந்த ஒரு லில்லியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு பேர் பள்ளத்தாக்கின் லில்லி. லில்லி புஷ்பம் நம்ம வேதத்தில் பார்த்துருக்கோம்ல, அதுதான் தமிழில் லில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதோடைய லில்லியோடைய தோற்றத்தை நம்ம பார்க்கலாம். அந்த தோற்றத்தையே பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா ரொம்ப வெண்மையாக இருக்கும், ரொம்ப அழகாக வெள்ளையாக இருக்கும். அதோட செடி பார்த்தோம்னா எவ்வளோனா ஒரு 1 to 4 அடி வரைக்கும் இருக்கும். சில இது தான் ரொம்ப வளர்த்தியாக இருக்கும், மற்றபடி சின்னதாக தான் இருக்கும். அது எப்படி இருக்கணும்னா அடியில் நல்ல இலைகள் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு காம்பு அந்த காம்போட அதாவது தண்டு அந்த தண்டோட ஃபுல்லாக நுனிப்பகுதி ஃபுல்லாக குத்தா வெள்ளையா மணிமணியாக அழகாக லில்லி பூக்கள் பூத்திருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் சார். பள்ளத்தாக்கின் லில்லி இப்போ இந்த மாதிரி தான் ரொம்ப அழகாக இருக்கும். இது எப்படி விளைய வைக்கிறாங்க அப்படின்னா அடியில் கிழங்குகள் இருக்கும், அந்த செடிக்கு கிழங்குகள் இருக்கும். அந்த கிழங்குகள் வழியாகவும் அப்புறம் இன்னொரு முறை என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டோலன்ஸ்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறைப்படியும் விதைகளை விதைக்கிறாங்க. இது மாதிரி தான் பயிர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது எங்கே இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பள்ளத்தாக்கு அப்படின்னு பார்த்தோம். பள்ளத்தாக்குன்னா என்னென்னா 2 மலைகள், 2 குன்றுகளோ இல்லை 2 மலைகளுக்கோ இடையில் அந்த பள்ளமாக இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல தான் இருக்கும். அவ்வளோ தாழ்வான ஒரு இடத்துல தான் லில்லி பூக்கள் அந்த செடிகளும் பூக்களும் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ லில்லி புஷ்பம் அப்படின்னு எடுத்தோம்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப பழமையான பூ. இது நிறைய விஷயங்களுக்கு, நன்மையான விஷயங்களுக்கு, அதாவது மேரேஜாக இருக்கட்டும் இல்லை ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் இந்த லில்லி பூக்களை நிறைய பயன்படுத்துவாங்க. இந்த லில்லி பூக்கள் எதன் அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்பு, இரக்கம், பாசம், இந்த மாதிரி கருணை, இந்த மாதிரி விஷயத்துக்காக லில்லி பூக்களை தான் உதாரணமாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ லில்லி புஷ்பத்தை பற்றி இன்னும் நமக்கு கொஞ்சம் கூடுதல் தகவல் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா இந்த லில்லி பூக்கள் எப்போ மலரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரவு நேரங்களில் தான் மலரும். நல்லா மிட் நைட்டில் நல்லா மலரும். அந்த மாதிரி தான், அதாவது பள்ளத்தாக்கின் லீலி ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு விதம். அப்போ பள்ளத்தாக்கின் லீலி இரவு நேரங்களில் மலரும். அப்படி மலர்ற அந்த மலர்களுடைய அந்த வாசனை அப்படியே காற்றில் அடிச்சுக்கிட்டு போயிட்டு அங்கே நார்மலாக பூக்களுடைய மனம் எவ்வளோ தூரம் வீசும், ஒரு 10 அடி, மிஞ்சி போனால் ஒரு 20 அடி அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இந்த லில்லி பூக்களின் வாசம் பல கிலோமீட்டர் தூரத்தில் அது காற்று எங்கே அடிச்சுக்கிட்டு போகுதோ அங்கெல்லாம் அந்த வாசம் போகுங்களாம். அங்கே இருக்க 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க வண்டகோடம் அந்த வாசனையினால இழுத்துக்கிட்டு அந்த மலர்கள்ட்ட கொண்டு வருமா. இது எவ்வளோ பெரிய ஒரு அதிசயமான ஒரு விஷயம் பாருங்கள். அவ்வளோ ஒரு வாசனை நிறைந்ததாக இருக்குது. இதோட தோற்றத்தை நம்ம பார்த்தோம். எப்படி இருக்கணும்னா எக்காலம் மாதிரி அது சேஃப் இருக்குமா. எக்கால சேஃபில் தான் லீலி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட கலர் பார்த்தோம்னா அப்படியே பியூர் ஒயிட்டு. இந்த பள்ளத்தாக்கின் லில்லி பியூர் ஒயிட்டு. அது இருளின் மத்தியில் எப்படி பயங்கர பிரகாசமான வெளிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த வேதாகமத்தில் நம்ம லில்லியை பற்றி சொல்லியிருக்காங்களான்னா ஆமாம், அது சொல்லியிருக்காங்க. அதோட சிறப்பை நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் தூண்களுடைய சிகரத்தில் லில்லி புஷ்ப வேலை செய்யப்பட்டிருந்தது. இப்போ எங்கே லில்லி புஷ்பத்தை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆலயத்தோடைய அந்த தூண்களின் சிகரத்தில், இன்னும் நிறைய இடங்கள்லையும் ஆலயத்தில் பயன்படுத்தியிருப்பாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் நம்ம பார்த்தோம். அடுத்தது இதோட இன்னொரு சிறப்பம்சம் பார்க்கலான்னா என்னென்னா இந்த லில்லி புஷ்பம் எங்கே இருக்குன்னா அந்த முள்ளுகளுக்கு இடையில இருக்கும்.
அந்த முள்ளுகளுக்கு இடையில இருக்கும்போது அந்த காற்று அடிக்கும். காற்று அடிக்க அடிக்க ஆல்ரெடி லில்லி புஷ்பம் வந்து நல்லா மணமாக இருக்கும். ஆனால் இந்த காற்று அடிக்க அடிக்க அந்த முள் வந்து குத்திக்கிட்டே இருக்கும். குத்தி குத்தி கிழிச்சு கிழிச்சு என்ன ஆகுனா, எந்த அளவு முள் குத்தி குத்தி கிழியுதோ அந்த அளவு வாசம் வந்து வந்துட்டே இருக்குமா. அப்போ எந்த அளவு முட்களால் அது காயப்படையுதோ அந்த அளவு லிலி புஷ்பம் வந்து வாசனையை வீசக்கூடியதாக இருக்குது. இதுதான் இந்த நாளுடைய இயற்கை செய்தி. இதுலேருந்து நமக்கு என்ன சத்தியம், இதுலேருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது எப்படி இருக்குன்னா, இருளில் வந்து பிரகாசிக்கிற மலரை போல் இருக்குது. அப்போ நம்மளும் சத்தியத்தை தெரியாத மக்களுக்கு நம்ம சத்தியத்தை நம்ம கொண்டு போகிற மக்களாக இருக்கணும். அதோட நிறம் எதை குறிக்குதுன்னா பரிசுத்தத்தை. இப்போ பரிசுத்தமாக நம்ம வாழணும். அதே மாதிரி அது எங்கெல்லாம் இருக்குதுன்னா பள்ளத்தாக்கு பகுதி. இதோட தோற்றம் எப்படி இருக்குன்னா எக்காலம் மாதிரி இருக்குது. அப்போ நம்ம எக்கால சத்தம் நம்ம ஊத வேண்டிய காலத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த லில்லி மலரை இது கேட்டவுடனே உங்களுக்கு என்னென்னலாம் தோணுது? யாரை பற்றியாவது தோணுதா? அன்பானது, பரிசுத்தம், தாழ்மை, தாழ்ந்த பள்ளத்தாக்கு, தாழ்மை, இதெல்லாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை வந்து குறிக்கிறத நம்ம பார்க்கலாம். எங்கேயாவது ஏசப்பா வந்து தன்னை வந்து லில்லி புஷ்பத்தோடு ஒப்பிட்டு காமிச்சிருக்காரான்னா கண்டிப்பாக உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லிலி புஷ்பமுமாய் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இன்னொன்று உன்னத பாட்டு 5:13 அவர் உதடுகள் லில்லி புஷ்பங்களை போன்றது. அப்போ தேவன் வந்து தன்னை வந்து லில்லி புஷ்பத்தோடு ஒப்பிட்டு காமிட்டுறாரு. இப்போ லில்லி புஷ்பம் எப்படி அந்த முள்ளுகள் இருந்தாலும் அது காற்றுல அடிபட்டு அந்த முட்களால் கிழிக்கப்பட்டு வாசனையை வீசுதோ, அதே மாதிரி தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அவ்வளோ உபத்திரவங்கள் மத்தியிலையும் தேவன் வந்து அவர் யார்? ராஜாதி ராஜா. அவர் நமக்காக நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உபத்திரமே நிறைந்த இந்த பூமிக்கு வந்து தான் ரத்தத்தையே கொடுத்து உயிரையே கொடுத்து நம்மளை காப்பாற்றுறாரு. அப்போ கடைசியாக அவர் அடிபடும் போது என்ன பண்ணுறாரு? எல்லாரும் அடிக்கிறாங்க, திருப்பி பதில் அடித்தாரா? அடிக்கலை. வையப்படும் போது பதில் வையல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் நம்மளும் வந்து இப்போ நமக்கான பாடம் என்னென்னா ஏசப்பா மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு. நம்மளையும் வந்து தேவன் வந்து லில்லி புஷ்பத்தோடு ஒப்பிடுறாரான்னா கண்டிப்பாக லில்லி புஷ்பத்தோடு நம்மளையும் ஒப்பிடுறாரு. உன்னத பாட்டு 2:2 பார்த்தோம்னா, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரதிகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் அப்படின்னு. அப்போ லில்லி புஷ்பம் எப்படி முள்ளுகளுக்குள்ளே இருந்து மனத்தை வீசுதோ, அதை கிளிய கிளிய அதே மாதிரி தான் ஏசப்பாவும் இருக்கார். துன்பத்தின் நடுவுலையும் தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறாரு. அதே மாதிரி தான் நம்மளும் துன்பத்தின் நடுவிலையும் தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சோதனையும் ஒவ்வொரு துன்பமும் அது நம்மளுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்துறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இவ்வளோ சோதனை மிகுந்த நேரத்துலையும் லில்லி புஷ்பம் மாதிரி இனிமையான நம்மளுடைய சாட்சிகளை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கடைசியாக வந்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. உன்னத பாட்டு 6:2 தோட்டங்களில் மேயும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்திற்கு கந்தவர்க்க பாத்திகளுக்கும் போனார் அப்படின்ட்டு. அப்போ லீலி புஷ்பத்தை பறிக்கிறதுக்காக யார் போகிறார்? இந்த நாயகன் போகிறார். அது யாருன்னா ஏசப்பாவை குறிக்குது. அதே மாதிரி தான் முள்ளுகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த மலரை எப்படி பறிக்க போகிறாரோ அதே மாதிரி தான் துன்பங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த மலராகிய நம்மளை பறிக்க போகிறார். யார் யாரெல்லாம் இக்கட்லேயும் துன்பத்துலேயும் சோதனையிலையும் இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட மலர்களை தான் தெரிவு செஞ்சு தேவன் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு செலக்ட் பண்ணுறாரு. அப்படின்னா நம்ம துன்பங்கள் எல்லாமே நம்மளுடைய ஆசீர்வாதங்களுக்காக தான், நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கடைசியாக ஒரு வசனம், வெளிப்படுத்துதல் 7:14 வசனம். அப்பொழுது அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அங்கே பரலோகத்துக்கு போகிறவங்களாம் எப்படிப்பட்டவங்க? இந்த துன்பம் நிறைந்த வாழ்க்கையில் தேவனுக்காக நின்றவங்க தான் அவங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ நம்மளும் தேவனுக்காக நிற்கணும் அப்படின்னு. அப்போ நம்ம லீலி புஷ்பத்தை போல் மற்றவங்களுக்கு மனத்தை வீசி தேவனுடைய சத்தியத்தை சொல்லித்தரமா, இல்லை அதை குத்துற முள்ள மாதிரி இருந்து நீ என்னை அடித்தா நான் திருப்பி உன்னை அடிப்பேன், நீ என்னை திட்டுனா உன்னை நான் திருப்பி திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தார் மாதிரி இருந்து தேவனுடைய குணத்தையே கடைசி வரைக்கும் சொல்லாமலே போயிடுறோமா அப்படிங்கிறது தான் இந்த நாளுடைய பாடம். இந்த சத்தியத்தை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. ஆமேன்.